இங்கு பல பெண்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்றது பணம் தான். சில பெண்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தையும் முடிவு செய்யறது பணம் தான். பணம் இருந்தா மட்டும்தான் பல பெண்களுடைய கழுத்திலேயே தாலி ஏறுது. இல்ல அப்படின்னா இல்லாத ஏழைக்கெல்லாம் பொல்லாத தனிமை கோலம் தான். ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா மெசேஜ் பண்ணிருந்தாங்க. சொன்ன விஷயம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. 4 வருட காதலுக்கு அப்புறமா அவங்களோட திருமணம் பெற்றோரோட சம்மதத்தோடவே நடந்திருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி நல்லபடியா எல்லாம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல. ஆனா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கணவர்ல இருந்து மாமியார்ல இருந்து எல்லாருமே கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க பல ஆண்களுக்கு காதலிக்கும் போது அவங்களோட பெற்றோரோட சம்மதமோ மத்தவங்களோட பேச்சோ கேட்கறது இல்ல. அதுவே காதலி மனைவி ஆகும் போது மட்டும் பெற்றவங்களும் மத்தவங்களும் மட்டும் தான் தேவைப்படுறாங்க. அந்த மனைவி அப்படிங்கறத தேவைப்படுறது இல்ல. அது போலதான் இவருக்கும் காதல் செஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவோட பேச்சு அக்காவோட பேச்சுன்னு கேட்டுட்டு மனைவியை ரொம்பவே கொடுமைப்படுத்துறது பேசுறது இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. திருமணத்துக்கு அப்புறமா தலைகீழா போயிருச்சு உங்களோட வாழ்க்கை. அம்மா அக்கா அவங்க குடும்பத்துல இருக்கவங்கன்னு எல்லாரோட பேச்சையும் கேட்டு கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சரியா மனைவியா மதிச்சு பேசுறது இல்ல, அன்பா நடந்துக்கிறது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, கணவர் கொடுமை, பிரதட்சணை கொடுமைன்னு எல்லா கொடுமைகளுமே இவங்களுக்கு நடந்திருக்கு. இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு இவங்க கணவரை இவங்களுக்கே தெரியாம வெளிநாடும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் அவர் சரியா பேசுறது இல்ல, பணமே அனுப்பிச்சு கொடுக்கறது இல்ல. இப்ப நான் அம்மா வீட்டுல தான் இருக்கேன். பக்கம் இருக்கவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியல, எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. மொத்தத்துல காசு இல்ல அப்படின்னா இங்க பல பெண்களுக்கு வாழ்க்கையே இல்ல.